போவோம். சரிங்களா? ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. மக்கள் இந்த 5 வருஷத்துல காரி துப்பிருவாங்க. 2031ல அசால்ட்டா 234க்கு 200 சீட்டு கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்வீப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? இதுல தாவேகா ஆட்சி அமைக்க விடுறத தவிர மத்த எல்லாமே அவங்களுக்கு இன்னும் பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் பண்ண மாட்டாங்கன்னு நம்புவோம். ஆமா. டிவிக்கு சிஎம் சீட்ல விஜய் தான் உட்கார முடியும். அதர்வைஸ் இது வந்து எல்லாத்தையும் வாரி தின்னுட்டு போயிரும். இல்ல அங்க ஏற்கனவே 2029 லாஸ்ட்னு ஒரு மொமெண்ட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க. 2029ல தமிழ்நாட்டுல 40க்கு 40 போயிரும்ன்ற ஒரு மனநிலைக்கு வந்ததுனாலதான் இப்ப இப்படி பேச ஆரம்பிச்சிருக்காங்க உள்ள. இதுல முக்கியமா அதிமுக கூட பேச்சுவார்த்தை நடத்தினது இங்க முன்னாள் அமைச்சர்களோ இல்ல அமைச்சர்கள் கிடையாது, எம்பிக்களா இருக்கிறவங்க தான் அங்க பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்க. அவங்க என்ன கணக்கு போடுறானுங்க, இந்த கட்சிகளும் போயிருச்சுன்னா அவங்களுக்கு 2029 இதுக்கு தான் அவங்க வந்திருக்கானுங்க, அதனாலதான் இந்த கணக்கை போடுறாங்க. இதான் அங்க உள்ள போயிட்டு இருக்கிறது. அதுதான் ஆராசாவும் சரி இப்ப வந்துட்டு காங்கிரஸ் வெளில போயிருச்சுன்னு சொல்லி பேசுறது எல்லாமே எம்பிக்களாவும் எம்பியாக ஆசைப்பட்ட அந்த சரவணன் அண்ணாதுரையும் தான். அவங்க என்ன கணக்கு போடுறாங்க, 2029 போயிருச்சுன்னா மொத்தமும் போயிரும். அடுத்து அங்க கண்டிப்பா போதான் போகுது. இது இவங்க வந்து ஸ்டாலின் வந்து கையை காட்டினாரு, இப்ப இவர் தான் பிரதமர் வேட்பாளர் என்னமா சொல்லி பார்த்தாரு. ரிசல்ட் என்ன நடந்துச்சு? ஸ்டாலின் பெரிய லீடர், நாங்க பிஎம் கேண்டிடேட் அளவுக்கு பேசிட்டு இருந்தாங்கல்ல. ஸ்டாலினால என்ன முடிஞ்சது? ராகுல பிஎம் ஆக்க முடியல. இவர் என்ன செஞ்சிருக்கணும்? ஆர்கனைஸ் பண்ணி ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற கட்சியெல்லாம் ஒன்றும் சேர்த்து நான் பிஎம் ஆக்கியிருந்தேன்னா இன்னைக்கு ஒரு உண்மையிலேயே ஒரு கிங் மேக்கர்ப்பா. ரைட், ஓகே. நீங்க இவ்வளவு நாள் ஆதரிச்சு என்ன பண்ணீங்க? தமிழ்நாட்டில் மட்டும்தானே 39 வாங்க முடிஞ்சு, வேற என்ன கழிக்க முடிஞ்சு? அவர் காங்கிரஸே வந்து ஒரு டிசிஷன் வந்துருச்சு. ரைட்டு, இன்னும் தமிழ்நாட்டில் நம்மளுக்கு பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷனுக்கு டிஎம்கே யூஸ் ஆகுமான்னு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டு எலெக்ஷனுக்கு டிவிக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். தமிழ்நாட்டில் வந்து வேற ஒரு கட்சி வந்துடுச்சு. ஸோ நம்ம அவங்க கூட போகிறது நல்லதுதான் சொல்லிட்டு அவங்களே ஒரு முடிவெடுத்து டிவிக்கு கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த கடந்த எலெக்ஷன் டேட்டா படி பார்த்தீங்கன்னா மொத்தமா 18 to 29 வயசு இருக்கிறவங்க 21.41% தமிழ்நாட்டில். இந்த 21.41% அடுத்த அடிஷ்னலா வந்திருக்கிறது. இது 95க்கு அப்புறமா பிறந்தவங்க, இந்த 18 to 29 வயசுல இருக்கிறவங்க. இந்த ஓட்டர்ஸ்ல 90% வந்துட்டு டிஎம்கே ஏடிஎம்கேவுக்கு போகல. இது இன்னும் வரக்கூடிய தேர்தலில் இன்க்ரீஸ் ஆகிட்டு போறதுக்கு தான் வழி இருக்கு. அதனாலதான் அவங்க 2011 தேர்தலில் திமுக வந்துட்டு ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஒஸ்ட் கவர்மெண்ட்லயும் 28% வாங்கினவங்க இன்னைக்கு 24.41 மாதிரி இருக்கானுங்க. அதையும் அவங்க மனசுல வச்சுதான் இந்த முடிவை எடுக்கணும். என்ன பண்றானுங்கன்னு பாப்போம். அறிவு இருக்கா? ஒரே ஆப்ஷனு சிபிஐ, இந்த 3 கட்சியும் நீங்க போய் ஆதரவு கொடுங்கன்னு வெளிப்படையா அனுப்பி வச்சாதான் உண்டு. அது வெளிப்படையா அனுப்புறாங்களா இல்லை நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி மறைமுகம் அனுப்புறாங்க, ஏதோ ஒண்ணு. இந்த ஆப்ஷனை செஞ்சு 5 வருஷம் இந்த கவர்மெண்ட் ரன் ஆனாதான் அடுத்த எலெக்ஷன்ல அவங்க நியாயமா ஒண்ணு ஜெயிச்சு வர்றதுக்கு ஒரு சான்சஸாவது இருக்கும். இல்லைங்களா? டிவிகேன்னு ஒரு கட்சி இருக்கும், டிஎம்கேங்கிற ஒரு கட்சி இந்த 5 வருஷத்துல அழிஞ்சு போயிடும். அதுக்குண்டான எல்லா வேலையும் பார்த்துருவானுங்க. சரிங்களா? ரெண்டாவது, எப்படி சொல்றது, ஒரு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத சட்டங்கள்ல நிறைய பெண்டிங் வச்சிருக்காங்கல்ல, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த பெரிய பெரிய அரசியல் நிபுணர்கள் யாரும் இந்த நிலைமைக்கு வந்து தமிழ்நாட்டை கொண்டு போறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு டிவிக்கு வந்து ஏடிஎம்கே கூட போறதுக்கு நினைக்கவே இல்லை, நினைக்கவும் மாட்டாங்க. அவங்கள நினைச்சு ஜாயின் பண்ணாங்கன்னா நாளைக்கு ஜாயின் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ சொன்னா கூட வந்துடுவாங்க, குறிச்சிட்டு வந்துடுவாங்க. ஆனால் எடப்பாடி அதுக்கு ஒத்துக்குறான்னு தெரியல. ஆனால் அங்கே ஒரு நம்ம ஒரு கழகத்தை ஏற்படுத்தி நம்ம பாதி புரிச்சுட்டு வரோம், அப்படி எல்லாம் பண்ணா நம்மளுக்கு விருப்பம் கிடையாது. ஸோ கரெக்டா ஒர்க் ஆகாது. அது ஒர்க் அவுட் ஆகாது, அது நாளைக்கு பெரிய பிரச்சனை தான். ஸோ ஏடிஎம்கே விட்டுருங்க. நம்மளோட ஆப்ஷன் இந்த சமூக நீதி நம்ம கட்சி. ஸோ விடுது விசிகே வரணும், சிபிஐ சிபிஎம் வரணும். அவங்க வந்தா மட்டும் போதும். அதுக்கப்புறம் திருச்சி கிழக்குல நம்ம வந்து ஜெயிச்சு அது நம்ம பாத்துக்கலாம், அது ஒரு பிரச்சனை கிடையாது. இல்ல ப்ரோ, இவங்க சொல்ற மாதிரி ஒரு 6 மாசம் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்றாங்கல்ல. 6 மாசம் எல்லாம் டைம் கொடுத்தா இருக்கிற ஆல்ரெடி இருந்த அமைச்சர்கள், அதாவது இப்ப பதவிக்கு சேர்த்திருக்காங்கல்ல மறுபடியும் எம்எல்ஏவா, ஆமா, டிஎம்கேல, இவங்க மேல உள்ள எல்லா கேஸும் இருக்கு. இதை எல்லாத்தையும் எடுத்து இவங்களோட பதவி விலக வச்சிடலாம். கண்டிப்பா வந்து அவங்க பதவி விலகாது, பிரச்சனை கிடையாது. சரிங்களா? சொல்றேன் ஜோசப் ப்ரோ, அப்படி இவங்களை வந்து பதவி விலக வச்சுட்டோம் அப்படின்னா ரீஎலெக்ஷன் டிவிக்கு கண்டிப்பா வந்து போட்டிட்டு ஜெயிச்சிரும். இந்த தொகுதி எல்லாம் வந்து யாருக்கு ஆடாகும்?
அதெல்லாம் ரெண்டாவது ஆப்ஷன் ப்ரோ. என்னைய பொறுத்தவரை ஆளுநர் இப்ப ப்ரோ டிலே பண்றது அதனாலதான் எனக்கு ப்ரோ இவனுங்க வந்து ஏன் வந்து நம்மள வந்து தலைவா இவ்வளவு டிலே பண்றாங்க, இல்ல இவ்வளவு எனக்கு வம்புழுத்துறானுங்க, அதான் reason. இல்ல எனக்கு இவங்களோட அமைச்சர்கள் இந்த பெண்ணு இவங்களெல்லாம் நம்ம ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டோமோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ப்ரோ. ஓவர் அப்படிலாம் எஸ்டிமேட்லாம் கிடையாது. அவங்க ஒரு டம்மிங்க தான். சரிங்களா, நான் சொல்றது ஃபர்ஸ்ட் கேளுங்க. ஆளுநர் வந்து இவளை டிலே பண்றது நம்மளுக்கு தாங்க அப்புறம் ப்ளஸ் பாயிண்ட். நம்ம பெரும்பான்மையோட கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து உள்ள போய் சைன் போட்டுட்டு பதவி ஏற்கிறது தான் என்னைய பொறுத்தளவு சரி. நம்ம போய் அறகுறையா போய் இருந்துட்டு சட்டசபைக்குள்ள நிரூபிக்க போது தோத்து வெளியில வர்றதெல்லாம் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஆயிரும். சரிங்களா, ஸோ அது நடக்க வேணாம். ஆளுநர் பண்றதுல ஒரு பாயிண்ட் வந்து கரெக்டு தான். இப்பயே அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த கட்சிகள்லாம் வந்து இழுத்து கொண்டு வந்துட்டு டிஎம்கே ஒரு அரசியலான அதை ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க தனியாக நின்று போராடி அப்புறம் 2031 வந்து அவங்க கூட்டணி ஃபார்ம் பண்ணிட்டு எலெக்ஷனை கூட சந்திக்கலாம். சரிங்களா, அவ்வளோதான் அதில் நடக்கும். ஈசிகேவை நீங்கள் அனுப்பிட்டு 2031 அவங்க வந்து கூப்பிட்டுக்கலாம். சரிங்களா, தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு நினச்சா, கட்சியை காப்பாற்றணும்னு நினச்சா தமிழ்நாட்டை வாரி தின்னுட்டு போயிடுவாங்க. சரிங்களா, ஸோ தமிழ்நாடா டிஎம்கேவான்னு டிஎம்கே உட்காந்து யோசிப்பாங்க. இந்த 3 கட்சியும் வரும். ஆனால் அது என்னன்னா, நீங்கள் சொல்கிறீங்கல்ல தொல் திருமாவளவன் காசு வாங்கிட்டாரா, எதுலையோ சிக்கிட்டாரான்னு. அவர் எதில் சிக்கியிருந்தாலும் சரி, அவங்களே அந்த சிக்கலெல்லாம் விடுவிச்சு நம்ம கூட அனுப்பி வைப்பாங்க. ஆனால் ஒரு 2 நாள் செங்கோட்டைன்னு சொன்ன மாதிரி ஒரு 2 நாள் அமைதியாக இருங்க. நீங்கள் என்ன வியாழக்கிழமையா, வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை பாருங்கள், சனி ஞாயிறு விட்டுருங்க, திங்கக்கிழமை பாருங்கள், ஏதாவது கண்டிப்பாக சேஞ்சஸ் நடக்கும். அது வரைக்கும் இந்த ப்ளூட்டிக்கு வெண்ணையாண்டி எதையா போட்டிருப்பாங்க, அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, பார்க்கலாம். சரிங்களா, கண்டிப்பாக அண்ணன் தான் சிஎம் சீட்டில் உட்கார்றாரு. அதில் மட்டும் நீங்கள் வந்து மனசு தளர விட வேணாம். சரிங்களா, ஜோசப் ப்ரோ விக்கி பேசுறேன். ஹாய் ஜோசப் ப்ரோ, விக்கி பேசுறேன். ப்ரோ நீங்க சொல்ற மாதிரி 2 நாள் 3 நாள்ல விடுறது வந்து அது ஒன்று இன்னைக்கே விட்டுருக்கலாமே ப்ரோ. இன்னைக்கோட நியூஸ் கார்டுல ஸ்டாலின் வந்து நீங்க கூட்டணியிலே தொடரணும், எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கன்னு சொல்ற மாதிரி சொல்றாங்களே ப்ரோ. அவர் ஹோல்டு பண்றது, நீங்க வந்து போய் ஏடிஎம்கே கூட சப்போர்ட் கேளுங்கன்னு ப்ரெஷர் பண்றாரு. புரியுதுங்களா, அவர் ஏன் அந்த கட்சியை இழுத்து பிடிக்கிறாருன்னா, நீ ஏடிஎம்கே கூட சப்போர்ட் பண்ணி வாங்கிக்கோ, என்கிட்ட ஆல்ரெடி காங்கிரஸை பறிச்சுட்டு போயிட்ட, இதையும் பறிச்சுட்டு போயிடாதுன்னு அவருக்கு பயம். தலைவருக்கு என்ன, நம்ம கொள்கை என்ன வரணும், அதில் இந்த ஸ்டாண்டர்ட்லாம் வந்து ஸ்டடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் விசிக்கு டிபெண்ட் பண்ணி இருக்கிறாரு. சரிங்களா, இவர் நினச்சா பாமக கூப்பிட்டுருக்கலாம், மற்றவங்க அமமுகவை கூப்பிட்டுருக்கலாம், மற்ற யாராவது கூப்பிட்டு அலையன்ஸ் வச்சுட்டு போயிடலாமே. ஆப்ஷன்ஸ் இருக்கு ப்ரோ. ஆனால் அவர் தலைவர் அது வேண்டாம்னு நினைக்கிறாரு. புரியுதுங்களா, இருக்கிறது ஒரே ஒரு ஆளு தான், கூப்பிட்டாலே அதுக்கும் பண்ணாம தான் இருக்காரு. என்னமா புரியல. அமமுகல இருக்கிறது ஒரே ஒரு ஆளு தான், கூப்பிட்டா வந்துருவானுங்க, ஆனா கூப்பிடாம இருக்காரு. அவர் ஒரே ஒரு ஆள் தான், கூப்பிட்டா வந்துருவாங்க. அவர் ஏன் அங்க கூப்பிடாம இருக்காரு, அவர் அந்த அலைன்ஸ்லேயே கையை வைக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. டிஎம்கேக்கு என்ன பையன், ஏற்கனவே என்கிட்ட இருந்த ஒன்னா நீங்க கலாண்டு போயிட்டீங்க, இவங்களே எழுத்துட்டு போயிட்டு நான் நட ரோட்டுக்கு வந்துடுவேன்னு உங்களுக்கு ஒரு பையன். ஸோ அவங்க வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிறது, நீ ஏடிஎம்கேட்ட போய் வாங்கிக்கப்பா, சப்போர்ட் வாங்கிக்கப்பான்னு நினைக்கிறாரு. அண்ணே வந்து நம்ம இவ்வளோ கதற மாதிரியெல்லாம் அவர் பேச மாட்டார், அமைதியாக இருப்பார். ப்ரெஷர் வந்து டிஎம்கேக்கு கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ விசிக்கே எல்லாம் நம்மளை நோக்கி வருவாங்க. ஸோ பொறுமையாக இருங்க, அவ்வளோதான். சரிங்களா, ஆனால் இவனுங்க வைக்கிற இந்த துணை முதல் பதவியெல்லாம் இவங்களுக்கு எந்த காலத்துல வந்து கிடைக்காது. முதலமைச்சர் போஸ்ட்டு, துணை அமைச்சர் போஸ்ட்டு, அதெல்லாம் நீங்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி எங்களை தேடி வந்திருந்தீங்கன்னா அண்ணன் வந்து உங்களை ஒரு கௌரவமான இடத்துல வச்சிருப்பாரு. சரிங்களா, இதுக்கு மேலெல்லாம் ப்ரெஷர் பண்ணிங்கன்னா நக்கிட்டு போங்கடான்னு சொல்லி விட்டுருவாரு. அவ்வளோதான். உங்களுக்கெல்லாம் அவ்வளோ சீன்லாம் கிடையாது. 2 தொகுதி ஜெயிச்சுட்டு உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி எல்லாம் கேட்குது, அப்படி ஒன்று தேவையே கிடையாது. என்னங்க நான் சொல்கிற ரைட்டு தானே. முதல்ல நம்மளை எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொன்னாப்புல, உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொன்னார். அன்னைக்கெல்லாம் கேட்காதீங்க, இன்னைக்கு 2 சீட்டை வச்சு பூச்சாண்டி கட்டிட்டு இருந்தாங்க. இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் பயங்கர ஆளு டிவிக்கே கிடையாது. இது தெரிஞ்சு களம் மாறும்னு சொல்லிதான் திரும்ப அப்ப போட்டி போடுறப்ப காட்டுமன்னார் கோயில்ல அவர் பேர் அறிவிச்சாரு. அதை உள்ள பூந்து மாத்த வச்சாங்க, அவர் இங்க வரக்கூடாது, உள்ள இருக்கக்கூடாதுன்னு. அதே மாதிரி 2024 பாராளுமன்ற தேர்தல் நடந்தப்பயே கூட்டணி கட்சிகளுக்கு இனிமேட்டு நீங்க இந்த தொகுதியில போட்டி போட முடியாது, ஷஃபில் பண்ணிக்குவோம் அப்படின்னு, நீங்க இந்த தொகுதி என்கிட்ட கொடுங்க, இன்னொரு தொகுதியில நீங்க போய் போட்டி போடுங்கன்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு கெடு விதிச்சானுங்க. அடுத்த 2029 எலெக்ஷன்ல அப்படி பண்ணிக்கலாம்னு. இந்த மாதிரி இவங்க ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு நிறைய வேலை பார்த்து விட்டாங்க. அதே மாதிரி முக்கியமான பிரச்சனை இவங்களுக்கு என்னன்னா,
இங்க இருக்கிற அந்த மேயரு துணை மேயர்லாம் எம்எல்ஏ ஆகிறதுக்கு பிளான் போட்டு அவங்க வந்துட்டு இருந்த எம்எல்ஏக்களுக்கு அவங்களுக்குள்ளேயே ஒருத்தனுக்கு ஒருத்தன் உள்ளடி வேலை பார்த்து சொல்றது எதையும் கேட்காம அவங்க என்டையர் மிஸ்கவர்னன்ஸ் லோக்கல் பாடிஸ் நடந்தது அவங்களுக்கு. இதெல்லாமும் பண்ணிட்டு கூட்டணி கட்சியில ஒரு சில பேருக்கு இது மேயர் போஸ்ட் துணை மேயர் போஸ்ட்னு சொன்னாங்க. அதுலயும் அவங்க ஆட்கள் உள்ள போட்டி போட்டு கவுத்து விட்டு ஏற்கனவே கூட்டணி கட்சிகளை இல்லாத பாடுபடுத்தி வச்சிருக்கானுங்க. இருந்தும் ஏன் இன்னும் விசிகாவும் சிபிஐயும் அங்க இருக்குன்னு எனக்கு புரியல. இல்லை நம்ம ஏன் வந்து சீமான் சப்போர்ட் கேட்கக்கூடாது? எம்எல்ஏ இருந்தா தானே. காமெடி பண்றீங்க. அப்படி பார்த்தா மக்கள் நீதி மையம் சப்போர்ட்டையும் கேட்கலாம். அடிக்கிற வேலைக்கு இந்த காமெடி தேவைதானா? அவங்க அவர் மட்டும் யாருமே சீண்ட மாட்டேங்கிறீங்க, அதனால கேட்டேன். அவர் சப்போர்ட் ஏன் கேட்கக்கூடாது? இல்ல ராகுல் ப்ரோ 2 நாளா அடமலை வெளுத்து வாங்குது. நமக்கு இதெல்லாம் தேவையா? 234 தொகுதியில நிக்க வச்சாருல. ஆமா கண்டிப்பா. நோட்டாவை விட கம்மியா ஓட்டு வாங்கி வச்சிருக்காங்க. சரி, டெட் ஷாட் வந்திருக்காரு, அவர் கருத்து எதை சொல்ல வந்திருக்காரு கேளுங்க. சொல்லுங்க டெட் ஷாட். கருத்துலாம் நான் எதுவும் சொல்லல. இல்ல கருத்துலாம் நான் சொல்லல. நீங்க சார் அந்த இது விஷயம்லாம் சொல்றீங்களா, இவங்க கூட போறாங்க, இவங்க கூட போறாங்க, இதெல்லாம் எங்க உங்களுக்கு இந்த அடங்க இருந்து கிடைக்குது? இவங்க கூட போறாங்கன்னு சொல்லுங்க, நாங்க அப்டேட் சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த ரெண்டு சீட்டு ஜெயிச்சிருக்காங்கல்ல திமுக கூட்டணியில இருந்து, இவங்க எல்லாம் வந்து வரமாட்டாங்க, வருவாங்க, இந்த அப்டேட்ஸ் எல்லாம் கேட்கணும். நியூஸ்ல போடுறாங்களே, நியூஸ் பாக்குறது இல்லையா? நியூஸ்ல நியூஸ்லயே வருது ப்ரோ. அது வந்து ஜி இங்க பாருங்க, ஸ்டாலின் வந்து திமுக கட்சிகள்லாம் போக கூடாதுன்னு சொன்னாரு. அந்த நியூஸையா பாத்தீங்களா? இல்ல அது வந்து அவங்க கூட்டணிக்குள்ள சொல்றாரு அவரு. இல்ல நீங்க இன்ஸ்டா அக்கவுண்ட் தான் வைக்கல, யூடியூப் அக்கவுண்ட் நீங்க வைக்கிறது இல்லையா? இல்ல டெட் ஷாட், போகாதவங்கள போகாதீங்கன்னு சொல்ல மாட்டாங்க, போறவங்கள தான் போகாதன்னு சொல்லுவாங்க. கரெக்டா? காலையில தகவல் இல்ல இப்போ இல்ல அது வந்து இப்போ வேற ஒரு கூட்டணியில இருக்கவங்கள போவாதீங்கன்னு சொன்னாதான் நீ அத வந்து அதே எப்படியா நீ அவங்க கூட்டணியில சொல்லலாம்னு சொல்லி கேட்கலாம். இவர் வந்து இவங்க கூட்டணியில இருக்காங்க தானே சொல்றாரு. இல்ல சொந்த கட்சியில இருக்கிறவங்கள போகாதீங்கன்னு சொல்றதுக்கு உரிமை உண்டு, கூட்டணி கட்சியில இருக்கவங்களே போகாதீங்கன்னு சொல்றதுக்கு என்ன உரிமை உண்டு? உரிமை இருக்கு. சொந்த கட்சியில போகாதீங்கன்னு சொல்றது ரெக்வெஸ்ட் தான் வைக்க முடியும். சொந்த கட்சியில இருக்கவங்களே போகாதீங்கன்னு சொல்றாங்கன்னா சொந்த கட்சி ஆளுங்க கிடையாதுங்க. சொந்த கட்சி ஆளுங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆல்ரெடி கலந்துட்டு போயிருவானா? இல்ல எப்படி ஜெய கருணாநிதி வந்தாரோ அந்த மாதிரி வந்துருவாங்க. ஒரே நிமிஷம், அப்புறம் ஏன் வந்துட்டு நீங்க போவாதீங்கன்னு வந்துட்டு ஒவ்வொருத்தரா பேசுங்க. நான் பேசிக்கிறேன். ஏன் வந்துட்டு போவாதீங்கன்னு வேண்டுகோள் விடுக்கிறாரு ஸ்டாலின்? போவாதீங்கன்னு வேண்டுகோள இது வேண்டுகோளா? இது போவாதீங்கன்னு சொல்றாரு. வேண்டுகோள்லாம் விடுக்கலங்க, போங்கப்பா போங்க பணத்தை தாண்டி போங்கன்றாரு, அவ்வளவுதான். இது வந்து இப்போ அவரு போக வேணாம்னு சொன்னதுக்கும் உங்களோட இதுக்கு என்ன பிரச்சனை நான் கேக்குறேன். இல்ல இது காலையில இருந்து நீங்க எல்லாரும் பேசுறீங்க, இதான் கேட்டுக்கிறீங்க. என்னதான் ஆச்சு உங்களுக்கு? பிரச்சனை எங்களுக்கு கிடையாது. இல்ல ஒரே நான் மட்டும் சொல்லிக்கிறேன். காலையில இருந்து இது ஓடிக்கிட்டே இருக்குது, என்ன விஷயம் இது? காலையில நான் 7 மணில இருந்து பாத்துட்டு இருக்கிறேன். இல்ல நானும் வந்து பேசிருக்கேன். பார்த்தி அவர் கேட்கறதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க, அப்புறம் நீங்க ஒரு கேள்வி கேளுங்க, அவர் பதில் சொல்லுவாரு. நீங்க வேற எதுவும் போக வேணாம். டெட் ஷாட் என்ன நான் சொல்ல அந்த விஷயத்த உங்க கட்சியில அவர் எம்எல்ஏவே கிடையாது. அந்த எம்எல்ஏ சொல்றதை எப்படி கேட்டு கூட்டணி கட்சிகள் இருக்கும் நம்புறீங்க நீங்க? சரிப்பா, நான் என்ன கேக்குறேன், கொளத்தூர் மக்கள் செருப்பால் அடிச்சு துரத்திட்டாங்களே, அதோட வெளிப்பாடு வந்து கூட்டணி கட்சிகளோட அதிர்ச்சி இருக்கும்ல அவங்களுக்கு. இப்போ நான் வந்து திரும்பவும் ட்ரிகர் ஆகி கத்தணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படி கிடையாது. ஆனா கத்த வைப்போம்ல. அவர் என்ன பேச வர்றாரு முழுசா கேளு. எதுக்கு அவர் தான் சொல்றாரு ப்ரோ, என்ன வந்து கத்த வைக்கிறீங்களா அப்படின்னு. அவர் கேட்கட்டும், அவர் ஃபுல்லா கேட்கட்டும். டேய் நான் கத்தவே இல்லை, என்னடா நியாயம் பண்றீங்க? நான் என்ன கேக்குறேன், இப்போ உங்ககிட்ட வந்து மெஜாரிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு, பட் நீங்க ஆல்ரெடி வந்து லெட்டர் கொடுத்துட்டீங்க கவர்னருக்கு. ஆனா கவர்னர் கூடாம இருக்கிறது வந்து நீங்க தான் என்ன காரணம் நினைக்கிறீங்க? அது காரணமே கிடையாதுப்பா. அந்த இல்ல ஒரு காரணம் இருக்குல்ல, எதுக்கு கூப்பிட மாட்டேங்கிறாங்க சொல்லுங்க. பிஜேபி உங்களை வச்சு ஏதோ பண்ண பிளான் பண்ணாங்க. பிஜேபி பி டீம் கிடையாதா?
இதுதான் அதுதான் இல்லை நான் உங்களை நீங்க கேட்குறேன், பிடிஎம்மா பிடிஎம் நாங்கள் இல்லையா? பிஜேபி பி டீமா இல்லை வந்து செக்குலர் பார்ட்டியா? நான் ஒரு விஷயம் சொல்றேன். இல்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன். இல்லை நீங்க இதுக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா நம்ம ஜெயிச்சதுக்கு கிளியராக அப்புறமா வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதான் சொல்றேன் அதைத்தான் நான் சொல்றேன். சொல்றதுக்கு முன்னாடி அவசரப்படாதீங்க. நீங்க பிஜேபியோட பிடிஎம்மா இல்லையான்றதுக்கு நான் ஒரு காரணம் சொல்றேன். அது சரியா ப்ரோ தப்பா ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடலாம் bro. நீங்க வந்து புரியல. ஒரே வார்த்தையில ஆமாவா இல்லையான்னு சொல்லிட்டு போயிடலாம் ப்ரோ. இதுக்கு எதுக்கு எக்ஸ்பிளனேஷன்? இல்ல ஆனா ஆமா நீங்க பி டீம் தான். ஆமா ஆமா ஓகே, அதனால தான் ஆளுநர் வந்து கொடுக்க மாட்டேங்காரா? இல்ல அப்ப காங்கிரஸ் அதை கேளுங்களா கொஞ்சம். காங்கிரஸ் எங்களுக்கு சப் டீம். அதுதானப்பா சொல்ல வரேன். பிஜேபி பிடிஎம் கூட காங்கிரஸ் ஆளுநருக்கு இந்த பவர் இருக்குதுன்னு இல்ல ஆளுநருக்கு வந்துட்டு முடிக்கிட்டோம். என்னடா உங்க அரசியல்? இல்ல அதுதான் சொல்றேன். அவர் பேர் டெட் ஷாட் பேசுறாரு சொன்னீங்க. இப்ப காங்கிரஸ் உள்ள வந்துட்ட பிறகு பிஜேபி பி டீம். அப்ப காங்கிரஸ் யாரு? நீங்க ஒரு விஷயம் அதுதான் சொல்றேன். நானும் சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன் நீங்க கேட்டீங்க. சரி ஓகே சொல்லுங்க. இப்போ நீங்க பிஜேபியோட பி டீம் நாங்க எதுக்கு சொல்றோம்னா நீங்க காங்கிரஸ் கூட இருக்கனாலயா பல விஷயம் இருக்காது. அட இருங்க, அதுதான் ஏங்க பிரச்சனை. அதுதான் நீங்க காங்கிரஸ் தான் பிரச்சனையா? ஒரு விஷயத்த முழுசா கேட்காம சரி நீங்க பேசி முடிங்க. அப்போ ஆளுநர் வந்துட்டு அழைக்காம இருக்கிறதுக்கு உரிமை இருக்கு. இதுக்கு சுப்ரீம் கோர்ட் கேஸ் பிரசிடென்ஸ் எல்லாம் ஏற்கனவே இருக்கு. ஆளுநர் சரியா செயல்படுறாருன்னு சொன்ன சரவணன் அண்ணாதுரையோட கருத்து பத்தி உங்களோட கருத்து என்ன? அவர் டெல்லி போனதுல இருந்து ஒட்டிக்கிச்சுங்க அந்த கலர். அவர் பேசி முடிக்கிட்டேன். இருங்க ஐயா, பேசி சாரி நான் தான் மியூட் போட்டேன். ஏன்னா இது ரொம்ப கொலாப்ஸாக போயிட்டு இருக்கு. டெட் ஷாட் ஃபுல்லாக சொல்லட்டும் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பேசினாலும் எதிர்கருத்தாக இருந்தாலும் தயவு செய்து குறுக்க இடாதீங்க. ஃபுல்லாக பேசி முடிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொருத்தராக பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே டெட் ஷாட் நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்ஸ். இல்லை அது ஒரு செகண்ட் அப்படி தான் ஆகும், திருப்பி ரிலீஸ் ஆகிடும். வெயிட். இல்ல ப்ரோ ரிலீஸ்ல தான் இருக்கு. சொல்லுங்க இப்போ சொல்லுங்க. ஓகே, பிஜேபியோட பி டீம் ஆமான்னு நான் சொல்லிட்டேன். நீங்க பிஜேபியோட பி டீம் தான். அதுல எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. பட் ஏன் உங்களை வந்து அவங்க தடுக்கிறாங்கன்ற ரீசன் தான் நான் இப்போ சொல்ல போறேன். ஓகேவா? முதல் விஷயம், நீங்க கிட்ட வந்து மெஜாரிட்டி கிடையாது. அதாவது சிம்பிள் மெஜாரிட்டி 118 கிடையாது. நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க எந்த லெட்டர் எதுவும் கொடுக்காம இருந்தீங்க. சரியா? ஒரு 4ஆம் தேதிக்கு ரிசல்ட் வந்துச்சு, 5ஆம் தேதி 6ஆம் தேதி லெட்டர் எதுவும் கொடுக்கல. ரீசன் வந்து உங்ககிட்ட வந்து மெஜாரிட்டி கிடையாது. அப்போ என்ன ஆச்சு, பிஜேபி தேர் வெயிட்டிங் ஃபார் யுவர் கால். ஓகேவா? நெகோசியேட் பண்றதுக்காக. பட் ஆனா அதுக்குள்ள இவங்க என்ன பண்ணிட்டாங்க, காங்கிரஸ் வந்து ஓகே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களுக்கு லெட்டர் கொடுத்துட்டாங்க. அது லெட்டர் கொடுத்தது மட்டும் இல்லாம, அதாவது இப்ப இருக்க லெட்டர் மட்டும் கொடுக்காம என்னது லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கும் நாங்கள் கூட்டணியில் இருக்கோம், பிளஸ் அடுத்த வர 31 அசம்பிளி லோக்சபா எலெக்ஷனுக்கும் நீங்க வந்து கொடுத்துட்டாங்க. அதுதான் ரீசன் வந்து இப்போ என்ன பண்ணிட்டா, நீ ஏன்டா எங்க கூடவே இருந்துட்டு இப்ப எங்களுக்கு எதிராகவே நீ வந்து காங்கிரஸ் தூக்கி உட்கார வைக்கிறீங்க. அதுதான் ரீசன். இது நான் வந்து நான் எதுக்காக சொல்றேன், நான் சொல்றது சரியா தப்பா இருந்ததுன்னா நீங்க எனக்கு அதுக்கு ஆமா தப்பு, நீ சொல்றது தப்புன்னு சொல்லுங்க. இல்ல ப்ரோ நீங்க கரெக்டா இருக்கீங்க ப்ரோ, கரெக்டா சொல்றீங்க ப்ரோ. டெட் ஷாட் ப்ரோ, நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. சரி சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. இப்ப நீங்க பி டீமா? ப்ரோ நாங்க பி டீம் தான் ப்ரோ, நாங்க பி டீம் தான் ப்ரோ. எல்லாம் நம்ம பி டீம் தானயா, நம்ம பிஜேபி பி டீம் எல்லாம் சொல்லுங்க. ஆமா ஆமா ஆமா. குமுதா ஹாப்பி. காங்கிரஸ் கூட கூட்டணி குமுதா ஹாப்பி. எனக்கு ஒரு டவுட் நான் சொல்லிடுறேன், இதை முடிச்சிடறேன். இப்போ சிறுபான்மையர் வந்துட்டு ஓட்டு போட்டாங்க உங்களுக்கு காங்கிரஸ்னால, கன்னியாகுமரியில அவ்வளவு தொகுதி ஜெயிச்சாங்க, ரைட் ஓகே. இப்போ வந்துட்டு பிஜேபி பி டீம் அப்போ தெரியலையா அந்த சிறுபான்மை மக்களுக்கு? நான் கேள்வி கேட்கிறேன். இப்ப மட்டும் உங்களுக்கு உங்க கண்ணுக்கு அவங்க பிஜேபி பி டீம் தெரியுதா? இல்ல இது நீங்க பேசும்போது எவ்வளவு காமெடியா பேசுறீங்க பாத்தீங்களா? இந்த காமெடி வந்துட்டு சின்ன பசங்க கிட்ட சொன்னா சிரிச்சிருவாங்க அசிங்கமா அழகா. பார்த்திபன் இல்ல நீங்க காமெடியா இருந்தா சிரிங்க, உங்களை யாரும் தடுக்க முடியாது. நான் சொல்றேன், நீங்க பேசுறது அப்படிதான் இருக்குறீங்க எல்லாருக்குமே. ப்ரோ இருங்க, என்ன சொல்றேன், என்னையா இது
நான் சரி சொன்ன ப்ரோ, விஷயத்துல வந்து நான் வந்து சொன்னது வந்து நீங்க சொல்றது சொல்லுங்க புரியுது ப்ரோ. உங்களோட சொல்லுங்க. கருத்துக்கள் வந்து வரவேற்கத்தக்கது. நாங்க வந்து பிஜேபியோட பி டீம் தான். சரி சரி ப்ரோ, காங்கிரஸ் வந்து A team. டெட் ஷாட் ப்ரோ. நீங்களும் அதிமுகவும் எப்போ வந்து பகிரங்கமா அறிவிக்க போறீங்க ஒண்ணா? ஏன்னா நேத்தெல்லாம் பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு. நான் அதுதான் கேட்டேன், வந்த உடனே அதான் கேட்டேன். தாய் கழகத்துல எப்ப இது இணைய இந்த போறோம் மாதிரி அப்டேட்லாம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்குதுன்னு? இந்த அப்டேட் கிடைக்குது. நான் சொல்லட்டுமா? இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்களே, அதே நான் சொல்றேன். நரேட்டிவ் இது, ஆனா நரேட்டிவ் உண்மையாவும் இருக்கலாம். சரிங்களா? அதாவது சொல்லுங்க. அமித்ஷா இருக்கார்ல, அவர் என்ன பண்ணாருன்னா, நீங்க பொறுமையா கேட்கணும். உங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுத்தேன், அந்த மாதிரி எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும். குறுக்க பேசக்கூடாது. நீங்க பேசுங்க பேசுங்க. ஓகே. அமித்ஷா என்ன பண்ணியிருக்காரு, இங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள அவரால் வர முடியல. இப்ப ரீசெண்ட் 2026 எலெக்ஷன் கூட ஒரு சீட்டு தான் அவங்களால வாங்க முடியுது பிஜேபி. இருந்தாலும் 2 கட்சியோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமா தமிழ்நாட்டுல சுத்திக்கிட்டு தான் இருக்கு பாஜக. ஒருத்தருடைய நேரடி கூட்டணி, இன்னொருத்தருடைய மறைமுக கூட்டணி. இப்ப சடனா என்ன ஆயிடுச்சுன்னா, காங்கிரஸ் வந்து இவங்க எப்போ அது ரியாக்ட் பண்றாங்கன்னா, காங்கிரஸ் வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்றாங்க, நாங்க தாவேகா கூட வந்து கூட்டணி வைக்க போறோம். அதுவும் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, இந்த எலெக்ஷனை மட்டும் இல்ல, இந்த ஒரு ஆதரவு மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு லாங் டேர்ம் நாங்க வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்தியா கூட்டணிக்குள்ள வந்துருச்சுன்னா, எது தாவேகா, நாட் ஈவன் தமிழ்நாடு, ஓகேங்களா, சவுத் சைடு ஃபுல்லா வந்து எங்க அண்ணனோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். டெஃபினட்டா கேரளாலாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அப்போ இது அப்போ ரொம்ப அது ஆபத்தாச்சேன்னு சொல்லும்போது, தன்னுடைய அடியாட்கள் 2 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஒன்னு திமுக ஸ்டாலின், இன்னொன்னு எடப்பாடி அதிமுக. 2 பேரோட குடுமி பிடிச்சி லைட்டா அப்படி ஒரு இழுக்கிறார். இழுத்து, ஓகேவா, இப்போ நீங்க என்ன பண்றீங்க, 2 பேரும் ஒன்று சேர்றீங்க. ஓகேவா? ஸோ 2 பேர் பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, எடப்பாடிட்ட முதல்ல பேசுறாரு. அவங்க ஒரு கூட்டம் போட்டு பேசிக்கிறாங்க. ஓகே, நாங்க வந்து ஆதரவு, அதாவது எங்களுக்கு ஆதரவு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியோடைய தரப்பு சொல்லுது. ஏன்னா வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்னா நம்ம ஸ்டாலின் தான் பாவம் தோத்துட்டாரு குளத்தூர்ல. ஸோ அதனால வந்து உதயநிதி ஸ்டாலினோட தலைமையிலலாம் வந்து அவங்க ஆதரவு கொடுத்து அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு எடப்பாடி ஒத்துக்கல. எனக்கு நீங்க ஆதரவு கொடுக்கறதா இருந்தா நாங்க இதுக்கு ஒத்துக்கிறோம்னு இவங்க சொல்றாங்க. அப்பந்தான் ரஜினியை விட்டு அனுப்புறாரு அமித்ஷா. ஓகேவா? யாருக்கிட்ட? நம்ம இவர்கிட்ட அனுப்பி ரஜினியை விட்டு வேவு பார்க்குறாரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சு முடிவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் முதல்ல கசைய விடுறாங்க மேட்ரை, எப்படி ரியாக்ட் ஆகுது தமிழ்நாடு பார்க்கலான்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, சில பேர் வந்து தாய் கழகத்துக்கே வராங்கன்னு சொல்லிட்டு சூப்பர் ஒன்னா சேருது அப்படி இப்படின்றாங்க. சில பேர் வந்து கொந்தளிக்கிறான். ஓகேவா? ஸோ அப்போ இது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பதான் சடனா என்ன ஆகுது, ஆளுநர் வந்து இது கொடுக்க மறுத்துறாரு. எது? லைக் வந்து பதவி பிரமாணம் வந்து செய்யறதுக்கு வந்து இழுத்தடிக்க ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா இப்போ 2-3 நாள் டைம் வேணும் நீங்க செட் ஆகி ஒன்னா உட்கார்றதுக்கு. ஓகே, ஸோ 2 பேர் செட் ஆகி உட்காரத்துக்கு டைம் வேணும்னா இதை இழுத்து அடிக்கணும். அதுக்குள்ள வந்து நம்ம கொடுத்துடக்கூடாது. நீங்க 2 பேர் வந்துட்டீங்கன்னா அந்த மெஜாரிட்டியில வந்து உட்காரலாம். இப்போ விடுதலை சிறுத்தையும் சிபிஎம் சிபிஐயும் வெளியே வந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த மெஜாரிட்டி கிடைக்காது. ஏன் அப்படின்னா எங்களுக்கு கிடைச்சது. அப்ப நீங்க 2 பேர் சேர்ந்தும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதனால தான் உடனே அவங்கள கூப்பிட்டு வேண்டுகோள் விடுத்திருக்காரு நம்ம ஸ்டாலின். தயவு, ஏன்னா காங்கிரஸ் போயிடுச்சு, நீங்க போயிடாதீங்க. ஓகேவா? அதாவது தேவையில்லாத தண்ணி எங்க போனா என்ன அப்படின்ற மாதிரி இல்லாம அந்த லாஸ்டா இப்ப இந்த 3ம் போச்சுன்னா நீங்க 2 பேரும் கூட்டணி வைக்க முடியாது, மெஜாரிட்டி காட்ட முடியாது, அதிமுக திமுக. ஸோ அப்போ அதனாலதான் அந்த 3 கட்சி இழுத்து பிடிக்கிறாரு அவர். ஏன்னா அந்த 6 சீட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனாலதான் இப்ப எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காரு. இப்போ சொல்லுங்க, இப்ப நான் சொன்ன நரேட்டிவ்லாம் நீங்க கரெக்டா பாருங்க, கரெக்டா செட் ஆகுதா இல்லையான்னு பாருங்க. நான் ஆர்டரா சொல்லியிருக்கேன். இப்போ உங்க கருத்தை சொல்லுங்க. ஓகே, இப்போ இதுல வந்து ஆல்ரெடி வந்து டிவிகே கிட்ட வந்து 108 -1 +5 இப்போதைக்கு இருக்கு. கரெக்டா நான் சொல்றது? ராங், நீங்க வந்து அதை எனக்கு கரெக்டா சொல்லுங்க. கரெக்ட். எம்எல்ஏஸ் 108 -1 வந்து அந்த திருச்சியோ பெரம்பூரோ ஏதோ ஒண்ணு. ஸோ 107 +5 எவ்வளோ ஆகுது? 113. 112.
இப்ப உங்களுக்கு தேவையானது இப்ப 6. அதிகமா தேவைப்படுறது வந்து எக்ஸ்ட்ரா 6. ஆமா 6 அல்லது 7. ஓகே 6 இல்லைன்னா 7. ஓகே 6 வைங்க. மெஜாரிட்டிக்காக 6 வைங்க. இல்ல 6 இல்ல இவரு ஸ்பீக்கர் எடுத்துட்டீங்கன்னா அப்ப உங்களுக்கு எங்களுக்கு திருப்பி 117 கிழக்குல இருந்து தேவைப்படும். ஓகே வந்துரும். கிழக்குல இருந்து வந்துரும். ஓகே புரியல. கிழக்கு இப்ப அண்ணா கிழக்கு ரிசீவ் தொகுதி இது பண்ண வரலையா, ரிசைன் பண்ண கிழக்கு வரலையா? தொகுதியில இருந்து எங்களுக்கு வந்துரும். இல்ல அது உடனே எலெக்ஷன் வைப்பாங்களா? இடைத்தேர்தல் வைப்பாங்கல்ல, மெஜாரிட்டி காட்டுறதானே. இல்ல இடைத்தேர்தல் வந்து ஏன்பா நீங்க ஃப்ளோர் வந்து நீங்க ப்ரூவ் பண்றதுக்கு இப்பதானே பண்ணணும். இடைத்தேர்தல் வர்றதெல்லாம் இது எப்பன்னு தெரியாது. ஓகே சரி சரி ஓகே 6 நம்ம வச்சுப்போம். வைங்களேன் 117 உங்ககிட்ட தான் இல்ல உங்ககிட்ட தான் மேக்ஸிமம் இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரியே வச்சுப்போமே, டிஎம்கே ஏடிஎம்கே அப்புறம் வேற மீதி அதுல வந்து பாமகவும் இருக்கணும், விடுதலை சிறுத்தைகளும் இருக்கணும். அது இருந்தாதான் அந்த அந்த கூட்டணிக்கு உண்டான மெஜாரிட்டி கிடைக்கும். கரெக்டா நான் சொல்றேன் உங்களுக்கு அந்த 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 பாலிடிக்ஸ் தெரியுமா உங்களுக்கு? பாமக விடுதலை சிறுத்தைகள் பாலிடிக்ஸ். எங்க இதுல பாமக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லங்க. எப்படி பாமக நாங்க கூப்பிடுறதாவும் இல்லையே. நாங்க கூப்பிடுறதாவே இல்ல. இல்ல அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இல்ல சிஸ்டர், அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்க மாட்டாங்க. ஊரறிஞ்ச ரகசியம், எல்லாருக்கும் தெரியும். 59 + 47 +